இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவர்கள் எல்லாம் எப்படி இதை தீர்வு காண்பது? தீர்வு காணும் போது அதுக்கப்புறம் படுக்கை அறை எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல தூக்கம் நன்றாக வரும். தூக்கம் கெடுகிறது, சைனஸ் ப்ராப்ளத்தினால கெடுகிறது, பிரெத்லெஸ்னஸ்னால கெடுகிறது. இதற்கு அக்குப்ரெஷர்ல மிகவும் சிறந்த முறை ஒன்று இருக்கு. என்ன என்றால் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உடல்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த நோய் பாதுகாப்பு சக்தி என்பது எல்லோருக்குமே இருக்கு. ஆனால் எல்லோருக்கும் இது ஒரே அளவாக இருப்பதில்லை. நோய் தடுப்பு சக்தி நம்முடைய உடலில் இருந்தால் நம்ம எந்த வியாதியுமே அண்டாது. இது என்ன நோய் தடுப்பு சக்தி? இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு 15 பேர், இந்த 15 பேருக்கு என்ன செய்யறேன், ஆளுக்கு ஒரு டம்ளர்ல தண்ணீர், குடிக்கிற தண்ணீர், அந்த தண்ணீர்ல காலரா கிருமிகள் எல்லாம் கலந்து 15 பேரையும் குடிக்க சொல்றேன். அவர்களுக்கு தெரிஞ்சு குடிக்க சொல்றேன், இல்ல தெரியாம குடிக்க சொல்றேன், அதை பத்தி கவலை இல்லை. 15 பேரும் அந்த தண்ணீரை குடிக்கிறாங்க. அந்த குடித்த 15 பேருக்கும் காலரா வராது. யாராவது ஒருத்தருக்கு வரலாம், இல்லது 2 பேருக்கு வரலாம். இதற்கு காரணம் என்ன? அந்த ஒருத்தரோ அல்லது 2 பேருக்கோ நோய் தடுப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆகையினால்தான் இந்த காலரா அவர்களே பாதிக்கிறது. இதே போல காற்றுல, நம்ம சுற்றி இருக்கிற காற்றிலேயோ அல்லது நம்ம குடிக்கிற தண்ணீரிலேயோ பாக்டீரியாக்கள் நிறைய இருக்கு. ஆனா எல்லாரையும் இந்த பாக்டீரியாக்கள் பாதிப்பதில்லை, ஒரு சிலரை மட்டும்தான் பாதிக்கிறது. இந்த நோய் தடுப்பு சக்தி அதிகமாக்குகின்ற சக்தி நம்முடைய நுரையீரலுக்கு தான் இருக்கு. இதற்கு அக்குப்ரெஷர்ல ஒரு எளிய முறை இருக்கு. எளிய முறை வேற எங்கேயும் போக வேண்டாம். அந்த எளிய முறை நம்முடைய கைகளிலேயே இருக்கு, நம்முடைய உள்ளங்கையில இருக்கு. உள்ளங்கைகளில் உடல் நலம் காண முடியும். நம்முடைய 2 உள்ளங்கைகளிலும் நம்முடைய உடலினுடைய உள்ளுறுப்புகளின் பிரதிபலிப்பு சக்திகள் இருக்கின்றன. வலது கையில, இடது கையில, 2 கையிலையும் உடலினுடைய பிரதிபலிப்பு புள்ளிகள், எல்லா உறுப்புகளுக்கும் பிரதிபலிப்பு புள்ளிகள் இருக்கின்றன. அத இப்ப நம்ம படத்துல காணலாம். நமது இதயமானது இடது பக்கம் இருக்கிறதுனால இடது கையில இதயம் பிளஸ் ஸ்பிளீன், மண்ணீரல், இவைகிட்டிருக்கு பிரதிபலிப்பு புள்ளி இருக்கு. நமது லிவர், அதாவது கல்லீரல், வலது கையில இருக்கிறதுனால வலது கையில நம்முடைய கல்லீரல், பித்தப்பை இரண்டிற்கும் பிரதிபலிப்பு புள்ளிகள் இருக்கின்றன. வலது கையில, நம்முடைய வலது கையில கல்லீரல், பித்தப்பை இவற்றிற்கு பிரதிபலிப்பு புள்ளிகள் இருக்கின்றன. மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் 2 கைகளிலும் பிரதிபலிப்பு புள்ளி இருக்கு. இப்ப லங்கல் எடுத்துட்டா 2 கையிலும் இருக்கு. வயிறு, கணையம், பெருங்குடல், சிறுகுடல், தைராய்டு, பாராதைராய்டு, அட்ரினல் சுரப்பி, எல்லாவற்றிற்கும் 2 கைகளிலும் பிரதிபலிப்பு புள்ளிகள் இருக்கின்றன. இந்த பிரதிபலிப்பு புள்ளிகளை நாம் அழுத்தம் கொடுக்கும் போது அந்த குறிப்பிட்ட உறுப்புக்கு ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன் மாதிரி போறது, தூண்டுகிறது. அந்த உறுப்பு மிகவும் பலமடைகிறது. உள்ளங்கையில உடல் முழுக்க இருப்பதனால உள்ளங்கையில் இருக்கிற எல்லா புள்ளிகளையும் நாம் அழுத்தம் கொடுக்கும் போது நம்முடைய உடலானது மிகவும் பலம் பெறுகிறது. எல்லா புள்ளிகளையும் எப்படி அழுத்தம் கொடுப்பது? அப்படி கொடுக்கும்போது சில புள்ளிகள் விட்டு போயிட்டா என்ன செய்யறது? அதற்கு ஒரு சிறந்த முறை அக்குப்ரெஷர்ல இருக்கு. இது உடலினுடைய எல்லா உறுப்புகளும் இருக்கின்ற இடம். இது நமது தலை, இவை 2 நமது கைகள், இவை 2 நமது கால்கள், இவற்றினுடைய பிரதிபலிப்பு புள்ளிகள். இந்த தலையிலேயே மேல கட்டவிரல்ல இருக்கிற மேல் பகுதியில் இருப்பது மூளை. அதுக்கு அடுத்தது இருக்கிறது பிட்யூட்டரி கிளாண்ட், அதுதான் ஹெட் கிளாண்ட் எல்லாத்துக்கும். அடுத்த உறுப்பு பினியல் கிளாண்ட், அடுத்தது மூளை நரம்புகள், ஹெட் நர்வ்ஸ். சோ இந்த 4 விஐபிஸ். இந்த விஐபிஸ் முதல்ல கவனிக்கணும். மூளையினுடைய பிரதிபலிப்பு புள்ளி பிரஸ் ரிலீஸ் 7 முறை செய்யணும். அடுத்தது பிட்யூட்டரி கிளாண்டினுடைய பிரதிபலிப்பு புள்ளியை பிரஸ் ரிலீஸ் 7 தடவை செய்யணும். பினியல் கிளாண்டினுடைய பிரதிபலிப்பு புள்ளியை 7 முறை. ஹெட் நர்வ்ஸ், இந்த 4 விஐபிஸ் முதல்ல 7 தடவை அழுத்தம் கொடுத்து கவனிச்சிடுறோம். அடுத்தது
இந்த ஆள்காட்டி விரல் நுனியில ஆரம்பிக்கணும். நுனியில ஆரம்பித்து பிரஸ் 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 பண்ணிட்டே வரணும். ஒரு நேர் கோடு மணிக்கட்டு வரையிலே வந்து மணிக்கட்டுக்கு கீழே 2 புள்ளிகள் நாம பிரஸ் பண்றோம். மறுபடியும் வந்த வழியே அதே மாதிரியே அழுத்தம் கொடுத்து கொண்டே போகிறோம். இந்த அழுத்தம் கொடுப்பது 2 விரல்களால மேலையும் கீழையும் 2 பக்கத்திலையும் அழுத்தம் கொடுக்கிறோம். இது போல 3 முறை செய்யணும். அடுத்தது அடுத்த விரல்ல ஆரம்பிக்கிறோம். அடுத்த விரல்ல ஆரம்பித்து அதே மாதிரியே அழுத்தம் கொடுத்து கொண்டே வரும். நேர்கோடாக வரும். அடுத்த கோடு மணிக்கட்டுக்கு அப்புறம் 2 புள்ளிகள். பிறகு அதே நிலையில திருப்பி போறோம். இது ஒரு சைக்கிள். இதே மாதிரி 3 முறை செய்யறோம். இதே போல 4 விரல் நுனிகளில் இருந்து ஆரம்பித்து 4 கோடுகள் வரைந்து மணிக்கட்டுக்கு கீழே 2 புள்ளி வரையிலே வந்து பிறகு திருப்பி அந்த இடத்துக்கே திருப்பி போறோம். இந்த மாதிரி செய்யும் போது கையில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் 6 முறை அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இது போல அழுத்தம் கொடுத்து விலக்கும் போது அந்தந்த உறுப்புகள் பலம் அடைகின்றன. பொதுவாக எல்லா உறுப்புகளும் பலமடைந்தா நமக்கு ஒரு இம்யூனிட்டி, நோய் தடுப்பு சக்தி அதிகமாகும். இத முதல்ல இடது கையில செய்துட்டு பிறகு வலது கையில செய்யலாம். 2 கைகள்லயும் செய்யணும். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நோய் தடுப்பு சக்தி அதிகமாகிறது.